நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க. வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஜெய் ஸ்ரீராம் என்று நீ மக்களை ஏமாற்றுகிறாய். மத உணர்வை நீ கொள்ளையடிக்கிறாய். கடவுள் நம்பிக்கையை, ராமர் பக்தியை நீ முதலீடாக போட்டு சுரண்ட பார்க்கிறாய். உண்மையில் உனக்கு கடவுள் பக்தி கிடையாது. கடவுள் பக்தி இருந்திருந்தால் நீ ஒரு சீஃப் கெஸ்டா மட்டும்தான் போயிருக்கணும். மோடி அங்க ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும். நீ என்ன, எந்த மடாதிபதி ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா? மோடி வெறும் அரசியல், ஓட்டு அரசியல், தேர்தல் அரசியல். இவர் போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். நான் வந்தது தப்புதான், உன் பேரை சொல்லி அரசியல் பண்றது தப்புதான், உன் பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்புதான், என்னை மன்னிச்சிடு ராமா, என்னை மன்னித்து விடு ராமா என்று மோடி கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. மோடியே, நீ ராமனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டாய் என்பது எனக்கு கேட்டது. செய்யும் பாவச் செயலை ஏற்று மன்னித்துக் கொள். இந்த அப்பாவி சூத்திர இந்துக்கள் உன் மேலே அபாரமான பக்தியை வைத்திருக்கிறார்கள். இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி அதானி அம்பானியை தூக்கிவிடப் போகிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர் எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு சொல்றேன் கேளு. 6 மாசத்துக்கு முன்னாடி திருமாவளவன் சொன்னார். திருமாவளவன் என்ன சொன்னார்னா, சனாதன தர்மத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கின்றோம் என்றால், கோவில் கருவறைக்குள்ள பிராமணர்கள் மட்டும்தான் போனுங்கிறாங்க, அதை நாங்க எதிர்க்கணுங்கிறாங்க. சரி, எதுங்க. 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு சொல்றாரு, மோடி அவர்கள் பிராமணர் கிடையாது, ஆனா மோடி தான் குழந்தை ராமரை தொட்டு உயிர் கொடுத்தது மோடி. இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு, அது எப்படி மோடி கர்ப்ப கிரகத்துக்குள்ள போல? அவர் சங்கராச்சாரியாரா? அவர் எப்படி அதாவது 6 மாதத்திற்கு முன்பு பிராமணர்கள் மட்டும் உள்ள போறனால நான் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன். 6 மாதம் கழித்து பிராமணர் இல்லாத மோடி எப்படி உள்ள போலாம்? அப்ப மோடி சங்கராச்சாரியாவான்? ஐயா, 2 சீட்டுக்கு இவனுக்கு படுற பாடு இருக்கு. எத்தனை மாத்தி பேசி, எத்தனை உருட்டி, எத்தனை பொய்ய பேசி 2 சீட்டுக்கு இவங்க அடிக்கிற பல்ட்டிய பார்த்தா தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, திமுக ராஜகண்ணப்பன் அமைச்சர் சொல்றாரு, இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தல்லாம் மட்டும் கிளம்பி வருவானுங்க, வந்து சீட்டை கொடுன்னு வருவானுங்க, மிச்ச நாள்ல எங்க இருக்கானுன்னு அட்ரஸ் தெரியாது, அடையாளம் தெரியாது. காங்கிரஸ் கட்சி யாரும் பார்த்ததே இல்லை. உடனே அழகிரி என்ன சொல்றாரு, நீங்க திமுக காரங்களை ஓவரா திட்டினீங்கன்னா நாங்க சென்னையிலேயே சீட்டு வேணும்னு கேட்டுருவோம், பாத்துக்கங்க அப்படின்னு. இது என்ன பாகிஸ்தான்காரன் சொல்ற மாதிரி, என்னை ரொம்ப மிரட்டினா துப்பாக்கி வச்சு நானே சுட்டுக்குவேன் பாகிஸ்தான்காரன் மிரட்டுற மாதிரி. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப எங்களை கேவலமா பேசுனீங்கன்னா நாங்க சென்னையிலேயே சீட்டு கொடுன்னு கேட்போம், 15 சீட்டு கொடுன்னு கேட்போம். ஐயா, காங்கிரஸ் கட்சி எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? சென்னை வெள்ளத்துல, தென் தமிழக வெள்ளத்துல உங்களுக்கு சேவை பண்றதுல, மக்களுடைய பிரச்சனையை பேசுறது எங்கேயாச்சும் காங்கிரஸ் கட்சியை பார்த்துருக்கீங்களா? காங்கிரஸ் கட்சி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, ஏன்னா அந்த கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமாக இருக்கின்றார். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்குங்க ஐயா. தலைமை அலுவலகத்துக்கு வெளியே ஒரு நண்பர் கேட்டாருன்னா, இங்க என்ன கடை போட்டா நல்லா ஓடும்? பச்சி கடை போட்டா நல்லா ஓடும். நான் சொன்னேன், ஒரு கட்சியில தொண்டர்கள் அதிகமா இருந்தா பச்சி கடை போடலாம், டீ கடை போடலாம், நல்லா ஓடும். தலைவர்கள் அதிகமா இருந்தா வேஷ்டி சட்டை கடை போடுங்க. அவர் கேட்டார், என்னன்னே பேசுறேன், உனக்கு அரசியலே தெரியல, வேஷ்டி சட்டை கடை போட்டா எப்பன்னே ஓடும்? நான் சொன்னேன், சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு முறை கூட்டம் நடந்ததுன்னா சட்டை வேட்டி கிழிச்சிட்டு வெளியே வருவானுங்க, அப்ப வேட்டி சட்டை நல்லா ஓடுங்க. சோ தலைவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு தமிழகத்துல என்னங்க ஐயா பண்ண போறான்? கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய கட்சி, தமிழக மக்களுக்காக பாடுபட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திமுக என்ன சொன்னாலும் அதை வழிமொழிந்து பேசக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்திலே மாறி இருக்கு. ஐயா, கட்சி உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எப்படி மோடி அவர்களுக்கு எதிராக யாரும் இல்லையோ, தமிழகத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக யாரும் இல்லைங்க ஐயா. உங்கள் பிரச்சனையை, ஊழல் பிரச்சனையை, மக்கள் பிரச்சனையை
திமுகவுடைய அராஜகத்தை எழுத்து பேசி நம்ம தொண்டர்கள் பாத்தீங்கன்னா கைதாயிட்டு இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தமிழகத்துல உங்களுடைய குரலாக இருப்பது என்று பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐயா, இது கட்சியை பார்த்து ஓட்டு போறது இல்லைங்க ஐயா, மோடி என்கின்ற மனிதனுக்காக நாம் வாக்களிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை பஸ் போடுங்க ஐயா. இந்தி கூட்டணி இந்த மாதிரி ஒரு பஸ் தான். டிரைவர் யாருன்னா நிதிஷ்குமார், அவர் தான் இந்து கூட்டணி ஆரம்பிச்சார். அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. முதல் ஆளா மு.க. ஸ்டாலின் ஐயா ஏறினார். ஐயா பஸ் நல்லா இருக்குதுப்பா, புது பஸ், ஏசி பஸ், நான் ஏறுறேன். ஒருத்தரா ஏறினாங்க. இத்தனை பேர் பஸ்ல ஏறினாங்க. சகோதரிகள் எல்லாம் பேச கேட்டிருக்காங்க. பஸ் போயிட்டு இருந்தது. நான் அப்பவே சொன்னேன், யோ வடக்க போறதுக்கு தெக்க போயிட்டு இருக்கிறீங்க, கரெக்டா பார்த்து ஓட்டுங்க ஐயான். நிதிஷ்குமார் அண்ணே ஒரு 3 மாசம் ஓட்டி பார்த்தாரு. இவனுங்களை நம்பி நாம வண்டி ஓட்ட முடியாதுன்னு பஸ்ஸை நிறுத்திட்டு டிரைவர் இறங்கி ஓடி வந்து நம்ம வண்டியில் ஏறிட்டார். இன்னைக்கு இந்தி கூட்டணியை ஆரம்பித்த நிதிஷ்குமார் அவர்களே இந்தி கூட்டணி விளங்காது என்று சொல்லிவிட்டு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை தன்னை இணைத்துக் கொண்டு நம்மோடு பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சுயநலவாதிகள். இன்னைக்கு இரண்டாங்க ஐயா, மாற்று கட்சி நண்பர்கள் நம்ம யாத்திரையில பெரிய அளவுல வருவாங்க, கரவேட்டியோட வருவாங்க. நான் கேட்பேன், என்னன்னு உங்க கட்சி எங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கு, நீங்க தைரியமா வர்றீங்க அப்படின்னு. அதற்கு எல்லா சகோதர சகோதரிகளும் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்றாங்க, அண்ணே 2024 மோடிக்கான தேர்தல். நாங்க எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். 2024 மோடிக்கு எதிராக பிரதம மந்திரி வேட்பாளரை இல்லைங்க அண்ணா, யாருமே இல்ல. யாரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க? யாரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க அண்ணா? நான் சில பேரை சொல்றேன், நீங்க சரியான்னு நீங்க சொல்லுங்க. ராஜீவ் காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தி வேண்டாம் அண்ணே. 17 முறை அவரை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ராக்கெட் போய் போய் விழுந்துகிட்டு இருக்கு. 10 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபரூக் அப்துல்லா அவருடைய மகன் உமர் அப்துல்லா போடுமா? வேண்டாம். லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால். சரி வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஸ்டாலின் அவங்க இப்படி பயப்படுறாங்க. ஸ்டாலின் அவங்க பேரை சொன்ன உடனே அலறி அடிச்சு பின்னி பெரம்பெடுத்து ஓடுறான். அண்ணே 31 மாசமே தாங்க முடியல, உங்க பாட்டு கையில மைக் இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன் நீ அப்படின்னு நீங்க திட்டுறீங்க. சகோதர சகோதரிகளே, அந்த சேர்ல அதற்கு தகுந்த பொருத்தமான ஒரு மனிதர் அந்த சேர்ல அமரணுங்க ஐயா. ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் கண்ணு கெட்டிய தூரம் வரை இருக்கின்றான், அது நரேந்திர மோடி. இந்த முறை கட்சியை பார்த்தெல்லாம் ஓட்டு யாரு போட போறது இல்லைங்க ஐயா. கட்சியை பார்த்து ஓட்டு போடுறதுக்கான தேர்தல் இல்லைங்க ஐயா. 2024 மோடி அவர்களை மறுபடியும் வந்து அமர வைக்கும் பொழுது ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நமக்கு கொடுத்து விட்டுத்தான் மோடி அவர்கள் செல்வார்கள். அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா.